கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்கிற பொழுது கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யட்டும். அவர் எங்களோடு பேசுவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்போது நம்முடைய ஆண்டவர் மரணத்துக்கு ஒரு முடிவை கட்டுகிறார். உயிர்த்தெழுந்து எல்லா முடிவில் இருந்தும் ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும்போது ஒரு பிரயாணமாய் நாங்கள் போகிறோம் என்று சொன்னால் பல இடங்கள் வருகிறது. இப்போ நான் மிசிசாகாவிலிருந்து நான் இங்கே வரும்போது வழியிலே நிறைய இடங்கள் கடந்து வருகிறது. இப்போ அந்த இடம் முடியும் போது அடுத்து இன்னொரு இடம் ஆரம்பமாகும். அது முடியும் போது இன்னொரு இடம் ஆரம்பமாகும். முடிவில் இருந்து ஒரு ஆரம்பம் இருக்கிறது. முடிவு முடிவல்ல, முடிவில் ஒரு ஆரம்பம். அதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? அவருடைய மரணம் ஒரு முடிவு என்று உலகம் நினைக்கிறது. ஆனால் அது முடிவு அல்ல, முடிவிலே ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவர் உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூறும் போது நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தந்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஒரு வரலாற்றை, ஒரு சகாப்தத்தை, வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். வரலாறு காணாத, வரலாறு இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு காரியம், கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கின்ற ஒரு காரியத்தை உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். புதிய மாற்றம், புதிய திருப்பம், புதிய சகாப்தம், புதிய வரலாறு. இன்றைக்கு எந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்திலே உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்னும் என்றுதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்பதும், அவர் வந்து உலகத்திலே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் என்பதும் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் ஒன்றை மட்டும் நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம், வைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டினுள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை. ஆகவே ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை கூட அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். நாங்கள் எதை சிந்தித்தாலும் அது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அவர் என கருமையானவர்களை, இன்று நாங்கள் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் எங்களை வைப்பதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அது எப்படி? வெங்கட கட்டுப்பாடா, கடவுள கட்டுப்பாடா என்றால் நாங்கள் இதை எப்படி நாங்கள் பார்க்கணும்? இப்போ நாங்கள் சுயாதீனமாக செயல்படுகிறோம் தானே, எங்களுக்கு விரும்பின இடத்துக்கு போகிறோம் தானே, விரும்பினதை வாங்குகிறோம், விரும்ப எடுக்கிறோம், விரும்பின காரியத்தை எல்லாம் செய்கிறோம். அப்போ கர்த்தருடைய கட்டுப்பாடாக இருக்கால் வெங்கட கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லை, ரெண்டு பேருக்கா இல்லை ஒன்றுதான் இருக்கா? இல்லை இப்படி இப்படியா இல்லை இப்படி இப்படியா? அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எதை செய்ய முற்பட்டாலும் சில எல்லை கோட்டை தாண்டி நாங்கள் போக முடியாது. சரியா? எல்லை கோட்டை தாண்டினால் என்ன? அதாவது நான் சொல்ல புரியுது, தாங்க முடியாது. அதாவது இப்ப நம்முடைய வாழ்க்கையில சொல்லுங்க, இப்ப நீங்கள் சுதந்திரமா இருக்கிறீர்கள், சுதந்திரமா போகிறீர்கள், வருகிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு பொருளிலே ஆசைப்பட்டு நீங்கள் போய் திருட்டுத்தனம் பண்ணினால் அது என்னவா மாறும்? அது எல்லையா கடக்குறீங்க, கடந்தா என்னவா மாறும்? உங்களுக்கு அவமானம். அவமானம் மட்டுமில்லை, அதனால் ஒரு தண்டனைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். அப்போ எல்லை என்பது அதை தொடும் வரைக்கும் தொட்டால் அந்த எல்லை கடக்கும்.
அருமையானவர்களே, நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றால், ஆண்டவர் எங்களுக்கு சில காரியங்கள் உள்ளே வைத்திருக்கிறார். அது என்ன? எங்களுக்குள்ள வச்சிருக்கிற காரியம் ஆண்டவர் எங்களை எல்லாருக்குள்ளேயும் இருக்காது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். யாரையாவது ஏதாவது சொன்ன மனச்சாட்சி இருந்தால் நீ மனசாட்சியை வைத்து சொல்லு என்று சொல்றோம். அந்த மனசாட்சி ஆண்டவர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ உண்மையிலே முதலாவது எங்களை குற்றப்படுத்துகிறது எது? எங்களை குற்றப்படுத்துறது எது? முதலாவது வேற யாரும் வந்து குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனசாட்சியே சொல்லுது நீ செய்கிறது தவறு, குற்றம் என்பதை உணர்த்துகிறது. அந்த மனசாட்சியை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சி எங்களுக்கு சொல்லுகிறது நீ செய்வது தவறு, அல்லது அதற்கு முன்பாக சொல்லுகிறது செய்யாதே என்று சொல்லுது. அப்போ அதுதான் எல்லையினுடைய சத்தம். அந்த எல்லையின் சத்தத்தை நாங்கள் மீறும் போது நாங்கள் எங்களுடைய இடத்தை தாண்டி நாங்கள் போகிறோம். அதனால் பல வினைகளையும் துன்பங்களையும் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கும்போது, வேதத்திலே ஆண்டவர் நோவா என்கிற ஒரு குடும்பத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மொத்தம் 8 பேர் பிழைக்குள்ளே போகிறார்கள். 8 பேர் பிழைக்குள்ள போற போது மழை வந்தது. 1.5 வருஷம் வெள்ளம், 1.5 வருடம் வெள்ளம் படியாமல் அது இருந்து 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த வேளை ஒரு இடத்திலே ஒதுங்குகிறது. அதில் இருந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த வெள்ளம் படிந்ததுக்கு பின்பு இந்த 8 பேரையும் வெளியிலே கொண்டு வருகிறார். இப்ப உலகத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமில்லை, எல்லாம் டிஸ்ட்ராய், ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. ஒரு பூச்சி புழு கூட கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் வேனிஷ். சரியா? எல்லாமே இல்லாம போய்விட்டாச்சு. இப்போ அந்த வறுமையிலே கொண்டு வரப்பட்ட ஒரு குடும்பம், அந்த வறுமையில் இருந்து ஒரு புதிய மாற்றம் வருகிறது. புதிய சந்ததி உருவாக்கப்படுவதற்காக ஆண்டவர் அந்த காரியங்களை எங்கே கொண்டு வருகிறார். அவர் எல்லாமே இல்லாத சூழ்நிலை வந்த பின்பு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ தேவன் ஒரு தொடக்கத்தின் ஆண்டவராக நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஒரு புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம். முதல் உலகத்தை உருவாக்கினான், மனதை உருவாக்கினான், எல்லாவற்றையும் செய்தால். அவன் பாவத்துக்குள்ளே போனபடினால் எச்சரிக்கையை மீறினார்கள். எச்சரிக்கையை மீறினபடினால் உலகம் அழிக்கப்பட்டது. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அந்த 8 பேர் மூலமாக ஒரு புதிய ஜெனரேஷன், புதிய திருப்பம், புதிய காரியம், புதிய படைப்பு உருவாக்கப்படுகிறது. அப்ப அழிந்த பின்பு ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். நியூ பிகினிங்ஸ். அப்ப ஆண்டவர் புதிய வாழ்க்கை, புதிய முறைகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் அங்கே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை தேவன் மோசே மூலமாக விடுவித்து கானானை நோக்கி அவர்கள் பயணிக்கிற போது வழியிலே செங்கடலும் பின்னாலே பார்வோனுடைய படையும் வந்தபோது அந்த ஜனங்கள் சத்தம் போடுகிறார்கள். அந்த சத்தத்தின் மத்தியிலே, அந்த கூக்குரலின் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்திலே ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணுகிறார். பாதை இல்லாத இடத்திலே புதிய பாதையை உண்டு பண்ணி அந்த பாதைகள் வழியாய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கடக்கும்படியாய் செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்து புதிய பாதையை உருவாக்கி அந்த புதிய பாதையினூடாக தேவன் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலைகள் அங்கே எங்களை எதிர்த்து நிற்கின்ற போதும் கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு புதிய தொடக்கத்தை அவர் தருவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு எல்லையிலே தடைப்பட்டு நிற்கிற போது அந்த தடைகளை மாற்றுகிற தேவன் அவர் எங்களுக்கு முன்பாக சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இப்ப நாங்கள் வேதத்திலே பார்க்கும்போது, வேதத்திலே இந்த நாங்கள் இப்ப 2 காலமெல்லாம் முடிச்சாச்சு. சரியா? இப்ப வியாழக்கிழமை வந்த போன வியாழக்கிழமை அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை என்னது? பெரிய வியாழன். அது என்னது? பெரிய வியாழன் என்ன? அங்க என்ன நடந்தது? ராப்போஸ், அதாவது நம்முடைய பஸ்கா பண்டிகை. அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையில பஸ்கா விருந்து, அந்த பஸ்கா விருந்தை அவர் போஜனம் பண்ணாருன்னு பார்க்கிறோம். அந்த உலகத்திலே அவர்களுடைய பண்டிகையிலே அது உண்டாயிருந்தபடியினாலே அதை அவர்கள் காலாகாலமாக அது செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய பழைய பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைப்படி அவர்கள் செய்தார்கள்.
பந்தியை நாங்கள் பார்க்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பந்தியை அவர் வித்தியாசமாக மாற்றுகிறார். அவர் எப்படி செய்கிறார்? இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இதுக்கு நான் வரை மரணத்தை நினைவுகின்ற ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். அன்றைய நாள் இருக்கிறது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன நாள்? பெரிய வெள்ளி. அங்கு என்ன நடந்தது? ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நினைக்கிறேன். அது வைத்திருந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அது இடையில ஒரு நாள் வந்தது, சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன நாள்? என்ன நடந்தது? வேதத்திலே இல்லை. என்ன நடந்தது? அது பேதுரு சொல்லுது, பாதாளத்தில் இறங்கி அவர் போதனை செய்தார்னு சொல்லப்படுது. ஆனால் அதை தவிர வழிகளில் நடந்தது இது ஆவிக்குரிய ரீதியில். சரியா? தேவன் ஆண்டவராய் இயேசு பாதாளத்தில் உள்ள காரியங்களுக்கு போதித்தார் என்று பேதுரு சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய காரியம். உலகத்தில் என்ன நடந்தது? அந்த உலகத்திலே நம்ம பார்க்கணும். வியாழன், வெள்ளி, ஞாயிறு, இப்போ சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன நடந்தது? எல்லாரும் பயத்தோடு ஒன்றுமே நடக்க இல்லை. இப்ப எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் எல்லாரும் ஒன்றுக்குள்ள நிசப்தம், பயம். ஏன் பயப்படுகிறார்கள்? ஆண்டவர் இயேசுவையே நம்பி இருந்து அவரையும் அடித்து சிலுவையில கொண்டுட்டாங்க. இப்ப அடுத்ததா வாழ்ந்தாக்களாக தேடினாங்க, அவரோட இருந்தாங்க. சரிதானே? ஆனோடைதான் ஆண்டவர் இயேசு பிடிப்பட்டு அங்கே போயிருக்கிற போது பேதுரு போய் அந்த சேவகரோடு இருக்கிற நேரத்தில் ஒரு பொம்பளை வேலைக்கார பொண்ணு, நீயும் அவரோடு இருந்தவன் சிச்சி அவரே எனக்கு தெரியாது. அப்போ இப்போ என்ன பயம் வேறு? தெரிஞ்சான்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் தெரியாமல் சொல்லுங்க? அவரையும் பிடித்து கொண்டே போயிடுவார்கள். அப்போ பயம். அவன் இப்படிப்பட்ட ஒரு பயத்தின் சூழ்நிலையிலே அன்று சனிக்கிழமை எல்லாமே அமைதி, யாருமே வெளியில இல்லை, ஒருவருமே வெளியில வரல. அந்த எல்லாமே அங்கே நிசப்தமாய் பயத்தின் மத்தியிலே இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் எல்லாரும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு சம்பவத்தை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அவை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை? வெளியில வரையில, 4 பேருக்கு முன்னால வரையில, அவர்கள் கண்டால் என்ன சொல்லுவார்? ஒளிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ற வாழ்க்கையில வரலாம். அவ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன நடைபெற போகிறது என்ற நிலைமை என்ற வாழ்க்கையில வரலாம். கவலையை விட்டு விட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் தருவார். பாருங்க, இந்த சீசர்களாக பயந்து அங்கே ஒளிந்து போய் இருக்கிறார்கள். சரியா? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில ஒரு மெசேஜ் வருது, ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? என்ன செய்தி வந்தது? ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்ற செய்தி. இது நல்ல செய்தியா? துக்க செய்தியா? நல்ல செய்தி தானே. ஆனா இந்த சீசர்கள் எப்படி அதை எடுத்து கொண்டாங்க? யார் வந்து சொன்னது? 2 பொம்பளர் தான் வந்து சொன்னது. இந்த 2 பொம்பளர் வந்து சொன்னதை இந்த சீசர்கள் கேட்டவுடன் ஓடி போனார்களும் இருக்கிறார்கள், ஓடி போய் பார்க்க போனவர்களும் இருக்கிறார்கள். போய் பார்த்துட்டு வந்து சும்மா பேசாம மரக்கட்ட போல குந்தினவர்கள் இருக்கிறார்கள். சொல்லி அப்ப நாங்கள் என்னதை பார்க்கிறோம் என்றால், ஒரு காலையில் ஒரு நல்ல செய்தி, வெள்ளிக்கிழமை துக்க செய்தி, ஞாயிற்றுக்கிழமை நல்ல செய்தி. சரியா? லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். லூக் சாப்டர் 24 verses 1 to 5. அதை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அங்கே நான் அர்த்தம் இந்த வாசித்தார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையில் நடத்தி வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரத்தை 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? இப்ப யார் அந்த கேள்வி கேட்டது? அங்கே இருந்த 2 தூதர்கள்.
அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையிலே கொண்டு வைத்தாச்சு, மறித்தார். சனிக்கிழமை ஒருவரும் வழியில் வரவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இவர்கள் வெளிக்கிட்டு போகிறார்கள். என்னத்துக்கு போனார்கள்? இல்லை, அங்க அவர்கள் என்னத்துக்கு போனார்கள் என்று வேதம் சொல்றதில்லை. சாம்பிராணி எங்கட மொழியில சொல்ல போனா வாசனை திரவியம் போட. இப்ப இன்னொரு வார்த்தை சொன்னா சந்தன பூச்சி கொடுத்த. சரி, மனம் தானே. சரி, அப்ப அப்படி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அவர்கள் சுகந்த வர்க்கம் போடுவதற்காக போனார்கள். இப்படி என்றால் என்ன சொல்லப்படுது? இது அவர்களுடைய ட்ரெடிஷன், இது அவருடைய வழக்கம். யூத முறைமையின்படி செத்து ஒரு ஆளை அடக்கம் பண்ணினால் அவர்கள் செய்கிற ஒரு கிரியை, ஒரு காரியம். அதைத்தான் அவர்கள் செய்யப்படும். ஆனா ஆண்டவர் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாகவே தம்மோடு இருந்த அந்த சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றி வந்தவர்களுக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியத்தை சொன்னார்? மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்போம் என்று சொன்னார். அது சரி. அதை தவிர ஆண்டவர் சொன்னார், மரித்தவர்களுக்கு சொன்னார், உயிர்த்தெழுந்தவர்கள் சொன்னார். அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ற சீஷர்களுக்கு என்ன சொன்னாருன்னு சொன்னா, நான் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நான் கலிலேயாவுக்கு போகிறேன், நீங்க அங்க வாருங்க. டைரக்ஷன் சரியா இல்லை, தெளிவா சொல்லிட்டாரு. நான் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன், நான் கலிலேயாவுக்கு தான் நான் போகிறேன். நீங்கள் என்ன எங்க வரணும்னு சொல்ல இவங்க எங்க வரணும்? போக வேண்டிய இடத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது என்ன கேட்டாச்சு? இப்போ என்ன சொல்லப்படுகிறது கேட்டால், அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். என்னது கல்லறைக்கு போனார்கள்? சாம்பிராணி. சரிதானே? அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்களும் என்ன செய்கிறோம்? நாங்கள் எங்க போய் நிற்கிறோம் கேட்டால், உயிரோடு இருக்கிறவரை மருத்துவரிடத்தில் தேடி கொண்டு போகிறோம். நாங்கள் கல்லறையில் போய் நிற்கிறோம். நாங்கள் பல காரியங்களை செய்துக்கிறோம். அது என்னன்னு கேட்டால், இது எங்களுடைய அம்மம்மா, எங்களுடைய அப்பப்பா, கூட்டன் பாட்டன் அவங்களெல்லாம் இப்படித்தான் செய்தாங்க, நானும் அதுதான் செய்யறோம். என்னத்தையும் செய்தாங்கன்னு தெரியாது. சரிதானே? அப்ப ஏதோ ஒரு வழக்கத்திலே செய்கிற ஒரு காரியம். அப்படித்தான் இந்த உலகம் போகுது. அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இந்துஜியமாக இருந்தாலும் சரி, பல காரியங்கள் அப்படிதான் போகுது. சரி, இப்போ நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். இந்துக்கள் அவர்கள் கோயிலுக்கு போவார்கள், பூஜை அல்லது அர்ச்சனை செய்ய போவார்கள். போகிற போது என்ன கொண்டு போவார்கள்? பூ, வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் இதெல்லாம் கொண்டு போகிறார்கள். சரி, அங்கேயே காசு கொடுக்க வேண்டாம். அப்போ திரும்ப எருசலேம்ல நடந்த அதே கோயிலே நடக்குது, எல்லாம் அங்கேயே விற்க தோங்கிட்டாங்க. கத்தோலிக்க கோயிலோட முழுது அங்கேயே வேண்டலாம். அங்கே கொண்டே கொடுத்த கையோடு ஒரு ஆள் நிற்பார் பக்கத்தில், ஊதி போட்டு அதை கொண்டு திரும்பவும் விஞ்ச விற்பாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குது உலகத்தில். வியாபாரம் தான் இப்போ எல்லாம். சரியா? இதுதான் நடக்குது. ஆனால் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு போகும்போது இப்போ தேங்காய் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த தேங்காய் என்னது கொண்டு வரார்கள்? மற்றதெல்லாம் விடுறது, கற்பூரத்தை விடுங்க, அதெல்லாம் விடுங்க. தேங்காய் என்னது கொண்டு வராங்க? பரிசுத்தமாக இருக்கிறவங்க தேங்காய் பரிசுத்தம் உடைக்க. சரி, உடைக்க. ஏன் உடைக்கவும்? மனங்களை உடைச்சு மிச்சத்தை கறியாக்கிட்டு அப்படி. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப இது ஒரு ட்ரெடிஷன். சரியா? ஒரு ட்ரெடிஷன். சரி, இப்ப ஏன் உடைக்க வேண்டும் என்பதற்கும் சில காரியங்கள் இருக்கு. அது ஒரு சடங்கு. நான் தவறு சொல்லல,
அது ஒரு சடங்கு. அது எதை குறிக்கிறா சௌரி சொன்ன மாதிரி அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அந்த சிரட்டை அந்த ஓடு கடினமானது, அதே போல உன்னுடைய இருதயம் கடினமானது. இருதயம் கடினமாக இருக்கிறபடினால அந்த இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். அதைத்தான் அவர்கள் அடித்து அதை எறிந்து அதை உடைத்து அந்த 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 இதை உடைத்து அதன் மூலமாக அவர்கள் அந்த கடுமையான இருதயம் உடைக்கப்படுகிறதையும் அதன் மூலமாக அந்த உடைகிறதுனாலே என்னுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைக்கு வருகிறார். அடுத்து அதை உடைச்சோன்னால என்ன வருது? சரி, இப்ப அதில் உடைச்சோன்னு என்ன வருது? இளநி வருது. சரி, இளநி வழியில் போகுது. அந்த இளநி என்ன? எங்களுடைய கண்ணீர், என்னுடைய வேதனை, என்னுடைய பாவத்தினாலே உண்டான என்னுடைய பாவ உணர்வினுடைய வெளிப்பாடு என்று அதை காட்டுகிறது. சரி, இப்ப உள்ளே தேங்காய் வருது. தேங்காய் என்னது? அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே பாவம் போய் இந்த தேங்காயை போல பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்பதனுடைய அடையாளம். இது அநேக இந்துக்களுக்கு தெரியாது, அதை உடைக்கிற ஐயருக்கு தெரியாது. அதான் அப்போ எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் சில அறியாமையிலேயே நாங்கள் பழக்கத்திலே நாங்கள் செய்கிறோம். இது கிறிஸ்தவர்களும் இப்படியான சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். எப்படி? மரித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டா கல்லறையில போய் நிற்கிறது. எப்ப போய் நிற்கிறது தெரியுமா? வருஷா வருஷம் போவாங்க. வருஷா வருஷம் கொண்டு அங்க மனிதர்கள் வந்து வைப்பாங்க. யாருக்கு அங்க உடல் இருந்தா 15, 20, 30 வருஷமா போச்சு. இன்னும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எதுக்கு? எதுக்கு? யார் சொன்னது செய்ய சொல்லி? நாங்களா உருவாக்கிட்டோம், நாங்களா வச்சிருக்கிறோம். ஆகவே மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணப்பட்டது என்றுதான் வேதம் சொல்லுது. நாங்கள் என்ன செய்யணும்னா அதை தாண்டி போக வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்னும் நாங்கள் அதையே பிடித்து வச்சு கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு தேவைப்பட்ட நினைக்கிறோம். இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே மரித்தவரை அடக்கம் பண்ணின இடத்துல போய் தேடுகிறார்கள். அங்கே அவர் இல்லை. அங்கே தேடுவதில் கேட்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை மருத்துவரிடத்திலேயே தேட வாருங்கள். அவன் நீங்க வர வேண்டிய இடம் போகிற. இப்ப அங்கே அந்த தேவதூதர்கள் அவருக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினார். ஞாபகப்படுத்தணும்ன்றதான் எப்ப சொன்னார் யோசிக்கிறார். யார் சொன்னது ஞாபகம் வருது. இப்ப என்ன செய்யறார்? உடனே அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஓடினார்கள். எங்க ஓடினார்கள்? சொல்வதற்கு ஓடினார்கள். இப்போ ஆண்டவர் உயிரோடு எழுந்த செய்தியை சொல்ல ஓடினார்கள். ஆண்டவர் செத்த செய்தி எல்லாருக்கும் தெரியுமா? ஆண்டவர் செத்த செய்தி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். எருசலேம் முழுக்க தெரியும். எருசலேம் முழுக்க ஜனங்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதை பார்க்கும்படியாய் நிற்கிறார்கள். அவரை கல்வாரியிலே சிலுவையில் அறைந்த போது ஜனங்கள் நிற்கிறார்கள். அங்கே எத்தனை விதமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். தெரியும் அவர்களுக்கு எல்லாருக்கும். அவர் செத்து போயிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உயிர்த்தெழுந்தது யாருக்கு தெரியும்? இந்த 2 பொம்பளையும் மட்டும்தான் தெரியும். சரியா? அடுத்தது அங்க இருந்த 2 தூதர்களுக்கு தெரியும். வேற யாருக்கும் தெரியுமா? இல்ல, அவங்க தான் ஒழிச்சு வீட்டிலே இருக்கிறாங்க. இப்போ இந்த பெண்கள் ஓடி போய் ஆண்டவரை சுமையோடு இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் இயேசுவை நீங்கள் யாவரும் அனுபவித்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் சந்தித்திருந்தால், அவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் உடனே என்ன செய்வோம்? சொல்ல வச்சோம். சரியா? ஆண்டவரை பற்றி சொல்ல வருது. அதான் எங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம். இப்போ பாருங்க, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நீங்கள் கடையில் இப்போ நல்ல சீசன் வந்துட்டுது. இப்போ கடைகளில் மாம்பழம் பிறக்குங்குது. நல்ல மாம்பழம், இனிப்பான மாம்பழம் நீங்கள் ஒரு கடையில் போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் சாப்பிட்டு இன்னொரு பட்டி போய் வேண்டதும் இல்லாமல் அந்த பட்டி முடியும் போது அதே பட்சியில் வேண்டோன்னு நீங்கள் நிற்பீர்கள். அடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க? யாரும் கேட்டவங்களா நீங்கள் மாம்பழம் பட்டி சாப்பிட்டீங்களா? இல்லை, நீங்கள் எனக்கு மாம்பழத்தை பற்றி சொல்லுங்கட்டு யாராவது கேட்டாங்க? இல்லை. ஏன் சொன்னீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்க, ருசி தெரியல சொல்றீங்க, அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் இயேசுவை நீங்கள் சுவைத்திருந்தால் அதை சொல்ல வேண்டும். அவரை அறிந்தால் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த பெண்கள் அதை செய்தார்கள். இப்போ ஆண்டவர்
தவறான இடத்திலே தேடக்கூடாது. அப்போ எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேண்டும் என்று சொன்னால் அதை தவறான இடத்திலே போய் நாங்கள் தேடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Don't look for the new beginning in the wrong place. அதாவது தவறான இடத்திலே போய் எங்களுடைய புதிய ஆரம்பத்தை நாங்கள் தேடக்கூடாது, தொடங்கக்கூடாது. இந்த மாத்தாளும் மரியாளும் கல்லறைக்கு போகிறார்கள். கல் புரட்டப்பட்டிருந்தது. 2 தேவதூதர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் போனபோது அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு மிகவும் அருமையான கேள்வி. உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் ஏன் மனிதோரிடத்தில் தேடுங்கள்? அவர் உயிரோடு எழுந்துட்டார், அவர் எழுப்பிட்டார், அவர் இங்கே இல்லை. நீங்கள் தேடி வந்த இடம் தப்பானது என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் எழும்புவேன் என்று சொன்னார். ஆனபடியினாலே எங்கே போய் தேட வேண்டும் என்றால் அவர் எங்கே போவேன் என்று சொன்னாரோ அங்கே போதார். இவர்கள் போன இடங்களே நீ கல்லறைக்கு வந்திருக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்தால், எவ்வளவாக ஆண்டவர் இயேசு அற்புதங்களை பார்த்தாலும் அவர் உயிரோடு இருக்க மாட்டார். அவர் செத்து போய்த்தான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை தான் நாங்கள் கல்லறைக்கு போவோம். சரியா? ஆண்டவர் சொன்னார் உயிரோடு எழுப்புவேன்னு சொன்னார், எழுப்பிட்டார். கல்யாணம் போறேன்னு சொன்னார், அங்கே போகல. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய மனசுல இருக்கிறது என்ன? அவர் செத்துட்டார். இதுதான் அந்த இடம். சரி, அப்போ இன்றைக்கு நாங்கள் தவறான இடத்திலே நாங்கள் போய் தேட முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை அல்லது துன்பங்கள் வரும்போது நாம் கேட்கிற கேள்வி இல்லை. எங்களுக்கு பல விதமான டிஃபிகல்டிஸ் வரும். என்ன நாங்கள் எங்களுக்கு ஏற்படி நடக்குது. அடுத்த என்ன ஆண்டவர் என்ன? இப்ப நாங்கள் அவரை கைவிட்டோமா இல்லையா? நாங்கள் அவரை கைவிட்டோமா இல்லையா? அவர் விட்டாங்க, நாங்கள் விட்டோம். நாங்கள் தான் விட்டோம். ஆனால் பழி யாரை கொண்டு போகிறோம்? அவர் தான் போகிறோம். அவன் ஏன் அந்த நிலைமை ஏன் வருது? ஏன் வருது அப்படி ஒரு நிலைமை? நான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவரோடு இருந்தாலும் இப்போ உங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வைங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு மனசாவும் வந்துட்டு, அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? என் ஃப்ரெண்டானு நாங்கள் திரும்ப போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லையே. நாங்கள் என்ன சொல்கிறோம்? இவன் எனக்கு விரோதமாக பேசினான், இவளோட எனக்கு விரோதமாக, இனிமேல் அவளோட தொடர்பு வேண்டாம், அவனோட தொடர்பு வேண்டாம், விட்டுறோமா இல்லையா? என்ன அப்படி நாங்கள் கூட இல்லையா? இல்லை, விடுறோமா அப்படி நானும் அப்படிதான் நடக்கிறோம். அதான் நீதியா போய் இருக்குது. அப்போ ஆண்டவரோட நாங்கள் உறவில்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு உதவி செய்வார். இப்போ கடந்த வாரத்தில் நாங்கள் செய்தியில வேண்டாம், நீ ஒருவனை மன்னித்தால் தேவன் உன்னை மன்னிப்பார். அதான் சொல்லுங்க. அப்போ நாங்கள் செய்தால் தான் ஆண்டவர் அதை செய்வார். நாங்கள் ஆண்டவரோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா, வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரா, ஏன் என்னை கைவிட்டார்னு சொல்லப்படுகிற கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை மிகப்படுத்தி, பிரச்சனைகளை குறித்து, கடனை குறித்து அதிகமாய் பேசும்போது நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் மருத்துவரிடத்திலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைமை வரும்போது ஆண்டவருடைய காரியங்களிலே நாங்கள் அதிக ஆர்வம் உள்ளவர்களாய் வர வேண்டும். அவரண்டையிலே கிட்டி சேர்கிறவர்களாய் நாங்கள் வர வேண்டும். ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்த சகோதரிகள் ஆண்டவருக்கு வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறார்கள். கல்லறையிலே அதுவும் அதிகாலையிலே ஏற்றி வைப்பதற்காக போகிறார். அங்கே ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அவருடைய ஆரம்பத்தை அவர்கள் எங்கே தொடங்க வேண்டும் என்ற அந்த ஆரம்பம் இல்லாதவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக மாறியது. அவருடைய பழக்க வழக்கங்களின் படியாக அவர்கள் செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். உயிர்த்தவரை என் மருத்துவரிடத்திலே தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்பொழுது அந்த விசுவாசிகள், அதாவது அந்த மக்கள் விசுவாசிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த தேவதூதன் சொன்னதை கேட்ட போதே, இப்ப அந்த வார்த்தைகளை சொன்ன போதே, இப்ப அவர் ஆண்டவர் இயேசு சொன்னது எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு விசுவாசம் வருது. அவர் உண்மையில சொன்னபடி அவர் உயிரோடு இருந்தார் சொல்லப்படுகிறது வந்தபோது இப்ப அவருக்கு என்ன வந்துட்டு, அந்த இடத்துல அவர் பெண்கள் வந்து கேட்டது எப்படி கேட்கிறார்கள். அந்த இடத்துல இந்த இன்னொரு வேத பகுதியில் நாங்கள் வேறொரு விதமாக பார்க்கணும். இது வேறொரு விதமாக இருக்கு, இன்னொரு விதமாக பார்க்கணும். அந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஆள் நிற்கும் போது என்ன கேட்டார்?
தோட்டக்காரன் என்று நினைத்து நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் சொல்லும், நாங்கள் போய் அவரை எடுத்துக்கொள்வோம். அப்ப அந்த பதில் என்ன? அந்த பதில் என்ன புரியுது? 100% அவர் 100% அவர் செத்துட்டார். நீ கொண்டு ஒழிச்சு வச்சிருந்தால், நீ வேற கொண்டு வச்சா சொல்லி நான் போய் அதை எடுத்துக்கொண்டு வாங்க. என்ன ஒரு பொடியை எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு பிரயாசப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல செத்த காரியங்கள் நிறைய இருக்கு. அதுதான் நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். இப்போ அவள் கேட்டது தான். இப்போ ஆண்டவர் அதுலேருந்து பேர் சொன்ன உடனே அவள் உடனே அந்த ஐடென்டிஃபை பண்ணுகிறாள், ரபுனி, உதகரே. அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரை அறிந்திருந்தாலும் தவறான இடத்திலே தான் நாங்கள் கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயித்தவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு புதிய பாதை, புதிய வழியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவை கர்த்தரை அறிந்த நீங்கள் அப்படிப்பட்டவர்களிலே நீங்கள் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. தவறான செய்தியை தவறான இடத்திலே தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ற வாழ்க்கையில தவறான காரியங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு. எங்களோட வாழ்க்கையில பல விதமான தவறான காரியம். என்ன தவறான காரியம் எங்களோட வாழ்க்கையில கேட்கும்? இப்போ நாங்கள் இப்போ வந்து நல்ல நிறைய மீடியாக்கள் வந்து இப்போ நிறைய நியூஸ்கள்லாம் வருது. யூடியூப்பில் போனால் எக்கச்சக்கமாக வருது. டிவியை திறந்தால் நிறைய நியூஸ் வருது. அதே நேரத்தில் டிவியில் நிறைய கிறிஸ்டியன் ப்ரோக்ராமும் வருது, எல்லாம் வருது. இப்போ இன்றைக்கு எதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு? இப்போ யூடியூப்புக்கு போய் எதை பார்க்கக்கூட விருப்பமே. அற்புதம், அப்பா ஊடகங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டால் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டும் வேறு தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் வேறு. அப்போ அதில் என்னத்தை கூட அதிகமாக நாங்கள் தேடி பார்க்க போகணும்னு கேட்டால் ஆண்டவற்ற வார்த்தைகளை எல்லாம் பெருசாக நாங்கள் பார்க்க போக மாட்டோம். வேறு விதங்கள் எல்லாம் பார்க்காங்க. நாடகம் அது சரி சரி, நாடகத்தில் ஏதாவது கண்டுபிடிச்சாலும் சரி. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னு கேட்டால், நான் பல நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் டாக்டர்ஸ் நிறைய பேர் ஒவ்வொரு வருத்தத்துக்கு போய் தட்டி பார்த்தா உடனே அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவன் இதை பாவியப்பான் அதை பாவியாது என்று சொல்லுவாங்க. இன்னொரு எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆக்கி கொண்டே இருப்பார்கள். எந்த இதை பிடிக்கிறது? இப்படித்தான் பல விஷயமான காரியங்கள் வருகிறது. அப்போ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தவறான செய்தியை எங்களுக்கு நிறைய வருது. இது கிறிஸ்டியானிட்டியிலே போயிருக்கு. சரியா? வேதத்தின் போதனைகள் இந்த யூடியூப் மூலமாகவோ அல்லது டிவியில் உள்ள சேனல் மூலமாகவோ கிறிஸ்டியன் சேனல் மூலமாகவோ நிறைய செய்திகளை இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம். கேட்கறதுல தவறு இல்லை. ஆனால் சரியான செய்தியை கேட்கணும். அப்ப நீங்கள் சரியான செய்தி என்று எதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்? எப்படி நீங்கள் சரியான செய்தி என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? எது சரியான செய்தி? கிறிஸ்டியானிட்டி சரி, வேதத்தின்படி. இப்போ வேதத்தை எடுத்து வச்சா நம்மளும் போதிக்கிறார்கள், தவறான போதனை வருது. எப்படி அது தவறான போதனை என்று கண்டுகொள்வது? வேதத்தை ஆறு படிக்கணும். வேதத்தை நீங்கள் அதை வாசித்து அறிந்து அதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் படித்து அதை தெரிந்து வைத்திருந்தால் தான் இவர் சொல்லுகிற பிரீச்சிங் சரியா பிழையான்னு தெரிய வருது. இப்ப நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் இப்ப என்ன தவறாய் பிரசங்கம் பண்ணினேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். போத நீங்க பிழையா பேசிட்டீங்க, வேதம் இந்த அப்படித்தான் சொல்லுது, நீங்க பிழையா சொல்லிட்டீங்கன்னு எனக்கு சொல்ல வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்கணும்? பிப்ளிக்கல் நாலேஜ், வேதத்தின் அறிவு அவசியம். வேதத்தை அறிந்து படித்திருக்க வேண்டியது அவசியம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் தவறான செய்திகளை கேட்பதற்கும் தவறான காரியங்களுக்குள்ளே போவதற்கும் ஏற்ற விதமாய் கொண்டு வரப்படுகிற டிவியோ யூடியூப்போ இதன் மூலமாக வரக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் வடிகட்டி எடுத்து தெரிந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதிலே நாங்கள் கேட்கிற தேவ செய்திகள் எத்தனை சாட்சி உள்ள உயிருள்ள செய்திகளாக இருக்கிறது என்பதை அது எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர அதை தவிர்த்து தவறான வேதத்தின் சத்தியங்களுக்கு முரணான செய்திகளை கேட்டு தவறான இடத்திலே நாம் விசுவாசத்தை வைக்கக்கூடாது. இன்றைக்கு அப்படியான நிலையில் தான் இன்றைக்கு அநேக காரியங்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக தவறான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தவறான போதனைகள், தவறான வழிகளிலே
மக்கள் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாங்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையிலே யாராவது எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சொல்லிவிட்டால் நாங்கள் உடனடியாக எப்படி மாறுகிறோம் என்றால், நாங்கள் அவரை பற்றி குற்றச்சாட்டுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம், அவரை பற்றி பல காரியங்களை சொல்லுகிறவர்களாய் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரோடு இருக்க வேண்டும்? கர்த்தரோடு இருக்க வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய சகாப்தத்தை அவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற தேவன் எங்களுக்கு சொல்லுகிறார், தவறான இடத்துக்கு நீ செல்லாதே. உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய இடத்துக்கு நீ செல்லாதே. மரித்த இடத்துக்கு நீ செல்லாதே. மரணத்தை வென்றவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் கல்லறையிலே இல்லை. இன்னும் கல்லறையிலே நாங்கள் போகிற பழக்கத்தோடு, அதாவது இன்றைக்கு என்னுடைய பழக்க வழக்கங்களுடைய விருப்பம் இவைகளைத்தான் நான் செய்வேன், இப்படித்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கிறார், அதை விட்டு வெளியிலே வா. தவறான வழியை விட்டு வெளியிலே வா. சரியான பாதைக்கு வா. உனக்கு நான் ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன், புதிய வழியை நான் காட்டுகிறேன் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஆகவே அதை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே நாங்கள் கடவுளின் வார்த்தையை நாங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Remember God's word. லூக்கா 24ஆம் அதிகாரம் 6-9. Luke chapter 24 verse 6-9. அங்கே பார்க்கிறோம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். அவ இப்ப என்ன வருதுன்னா, இந்த காரியங்களை ஆண்டவர் கலிலேயாவில் இருக்கைக்க சொன்ன காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது ஞாபகத்தில் வந்த உடனே அவர் இமீடியட்டாக என்ன செய்யறாரு, போய் அந்த காரியங்களை சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லும்படியா ஓடினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன ஞாபகம் வார்த்தை இருக்கிறதா? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சொன்ன காரியங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. டிவியில் வந்து நியூஸ் வந்து ஞாபகத்தில் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு ஞாபகத்தில் இருக்கு. எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னு ஞாபகத்தில் இருக்கு. அனுரா சொன்னது என்னன்னு ஞாபகத்தில் இருக்கு. இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. வேதத்தில் ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கு பல விஷயங்கள். இப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இப்போ நாங்கள் திருமணமான காலத்தில் அந்த நாளில் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி நடந்திருந்த போது அப்ப சொல்லுவாங்க 25-30 வருஷத்துக்கு பிறகு, அப்போ நீ வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த? ஏதாவது கொண்டு வந்தியா? சீதனமா எவ்வளவு கொண்டு வந்த? இதெல்லாம் வராமல் இப்ப இருந்ததெல்லாம் கதைக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் எப்ப வரும்டா, ஒரு 25-30 வருஷத்துக்கு. அப்ப அந்த நாட்டில் இருந்ததெல்லாம் இப்ப இல்லை, போச்சு. எங்கட வாழ்க்கையில மாமா மாமியோட நடந்த காரியங்கள் இதெல்லாம் வந்து எப்போ வரும்னு சொன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு கூட பல விஷயங்கள் வருது. அப்போ அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. அப்போ இப்படி நடந்தது, அப்படி நடந்த வேண்டாம், மாமா வந்தா தலை விட்டா, அப்படி வந்தா, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம். எப்ப? இப்ப. சரியா? ஆனா நாங்கள் இப்ப பிரசங்கம் எத்தனை வருஷமா நாங்கள் இப்ப கேட்டுருக்கோம்? பிறந்த காலத்துல செய்தி கேட்டுருக்கோம். எத்தனை பிரசங்கம் கேட்டுருக்கோம் கேட்டால் எவ்வளவு நாங்கள் சொல்லலாம்? எண்ணற்ற பிரசங்கம் கேட்டாச்சு. சரியா? இதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? அது ஏதாவது ஞாபகம் இருக்கா? சரியா? மறந்து. அப்ப வேற விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கு, விட வேண்டியவைகள் ஞாபகத்தில் இருக்கு, தேவைப்பட்டது ஞாபகத்தில் இல்லை. இப்போ இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு ஈஸ்டருக்கு எந்த பிரசங்கம் கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டா நாங்கள் என்ன சொல்லுவோம்? மறந்துடுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ எங்களுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் ஞாபகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விடுவர்களாக இல்லாதபடிக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவை நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தேன் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் வருகிற போது ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய ஞாபகத்திலே வர வேண்டியது அவசியம்.
இங்கே நாங்கள் பார்க்கிறப்போ இந்த பெண்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்த போது அவர்கள் சந்தோஷமானார்கள், மற்றவர்களிடம் ஓடி போய் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்குள்ளே கேட்டு நாங்களே மறந்து போயிடுவோம். இப்போ இதை கடந்து நாங்கள் போன பிறகு இந்த சேர்ச்சை கடந்து நாங்கள் வெளியில் போயிட்டோன்னு வைங்க, எங்களுக்கு வேறு பல பிரச்சனை சோழிகள் வரும். அப்படி வந்தோடனே நாங்கள் என்ன சொல்கிறோம்? இருந்தாலும் அது போச்சு, இதை கெட்டுதால போயிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் இல்லை. புதிய ஆரம்பம் இல்லாத நிலைமை மாறிவிடும். எங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் மாற வேண்டும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். அப்போ அதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Your situation will change if you remember God's word. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். 2 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 21 2 Peter chapter 1 verse 20-21 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுயதோற்றமான பொருளுடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமான ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் பேசிய வார்த்தைகள் தான் இந்த வேத புத்தகத்திலே தரப்பட்டு இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளிலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாச வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்வர்களாய் நாங்கள் மாற வேண்டும். வேறு மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்ப ஆயத்தமாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்புகிறவர்களாக இருக்கிறோமா? விசுவாசம் எப்படி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்களுடைய நிருபம் 10 அதிகாரம் 17 வசனம். ரோமன் சாப்டர் 10 verse 17 faith எப்படி வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி எங்கிருந்து வரும்? தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்ப கேள்வி எங்கிருந்து வர வேண்டும்? எங்களுக்கு faith வர வேண்டும் என்று சொன்னால் எதில் வர வேண்டும் என்றால் you have to read the Bible. You have to ask the question. The answer will be there. You have to find the answer. இதுதான் தேவை. அப்போ கேள்வி விசுவாசம், எங்களுடைய faith. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் விசுவாசிக்கிற போது எங்களுடைய faith, எங்களுடைய விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசம் வர வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்க வேண்டும். அது எப்படி? கேள்வி கேட்க வேண்டும். பைபிளிலே அதுக்கான ஆன்சர் இருக்குது. நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும், அதை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும். ஆனபடியினாலே அருமையானவர்களே, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? மற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம். இந்த வாழ்க்கையில நான் இப்படியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன், டிஃபிகல்ட்டிஸில் இருக்கேன், இதை இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது. உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு போங்க, அறைக்குள்ள போங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை தூக்குங்க, வாசிங்க, படியுங்க, பொறுமையாக படிங்க. ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு பேசுவார். You try and see. இது வாழ்க்கையின் அனுபவம். அதான் நான் சொல்லுகிறேன். எப்படி பேசுவார்ன்னு நீங்கள் கேட்காதீங்க, அவர் எப்படியும் பேசுவார். உங்களோட வேதம் வாசிக்கும்படியாக உங்களை பேசுவார். ஒருவேளை அந்த நேரம் நீங்க டிவியில ஒரு கிறிஸ்தவ செய்தியை நீங்க போட்டீங்கன்னா ஆண்டவர் அதன் வழியாக பேசுவார் உங்களோட. ஒருவேளை நீங்கள் ஒரு பாட்டு, கிறிஸ்தவ பாடலை நீங்க போடுகிறீர்கள், அந்த பாட்டின் வழியாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தால் கர்த்தர் அந்த பிரசங்கத்துக்கு கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஆண்டவர் பேசுவார். இது தேவன் செய்கிற தொடர்பு. தேவன் எங்களோடு பேசுகிறது. அந்த செய்தியை கேட்கிறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது தவறான இடத்துல தேடக்கூடாது. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை ஞாபகம் வைக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ரெக்கக்னைஸ் ஹிஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்தை. அங்கே நாங்கள் பார்க்கும்போது இந்த கடைசியாக நான் முடித்து விடுறேன் சீக்கிரமாக. லூக்கா 24 அதிகாரம் 13 முதல் 15. லூக் சாப்டர் 24 verse 13-15. அன்றைய தினம் அவர்களை 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கை இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். இப்போ இந்த 2 பொம்பளைகளும் அங்கே கல்லறையில இருந்து வந்து மெசேஜ் கொடுத்தாச்சு. என்ன மெசேஜ்? இயேசு
உயிரோடு எழுப்பிட்டாருன்னு மெசேஜ் வந்து இவரெல்லாம் கேட்டாச்சு, செய்தியெல்லாம் கேட்டாச்சு. பேதுரு முதல் ஓடி போய் பார்த்துட்டு திரும்பி வீட்டை வந்து இருந்துட்டான். ஒன்றுமே நோ ரியாக்ஷன். பேதுரு ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. போனார், பார்த்தார், வந்தார், இருந்தார், அவ்வளோ. இப்போ அந்த 2 சீசர்கள் வந்து இங்கே இருந்தவங்க அவங்களுக்கும் மெசேஜ் கொடுத்தாச்சுன்னா அவர் உயிரோடு இருந்தாச்சு. இப்போ இவரும் துக்கத்திலாம் போகிறாரு. எங்கே போகிறாரு? நீங்களெல்லாம் வெரிசனையில் இருக்கப்பா, நாங்கள் எம்மா ஊருக்கு போகிறோம், நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம். போயிட்டாங்க. போய்கொண்டு இருக்கல 2 பேர் பேசிக்கொண்டு போகிறாங்க. 3வது ஆண்டவர் இயேசு ஜாயின் பண்ணிட்டார். ஆண்டவர் இயேசு அங்கே போய்கொண்டு இருக்கிற போது அந்த கல்லறையில் சென்ற ஸ்திரீகள் இந்த சொன்னதை கேட்ட 2 சீசர்கள் எம்மாவுக்கு போகிற போது கூட அவர்கள் என்னத்தை பேசிக்கொண்டு போகிறாருன்னு கேட்டார். என்னத்தை பற்றி பேசுகிறாங்க? இந்த பொம்பளை சொன்னதை பற்றி பேசுகிறாங்களா? நாங்கள் அவரை நம்பி இருந்தோம், அவர் செத்து போயிட்டார், இனி எங்களுக்கு ஆதரவு தாவதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அவர் எழுப்பிட்டாருன்னு 2 பொம்பளை வந்து சொன்னாங்க. சொன்னாங்க. மெசேஜ் கிடைச்சாச்சு. மெசேஜ் கிடைச்ச பிறகு அதை அவர்கள் நம்பவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இப்போ அவர்கள் போய்கொண்டிருக்காங்க. ஆண்டவர் இயேசு போய் அதில் ஜாயின் பண்ணிட்டார் அவரோட. அப்போ இந்த காரியத்தை அவர்கள் பேசின காரியங்களை பார்க்கும்போது அவரை நம்பி இருந்தோம், அவர் இறந்து போய்விட்டார், இனி எங்களுக்கு ஆதரவில்லை என்ற பிரச்சனையோடு தான் போகிறார்கள். ஆனால் அவரோட பக்கத்தில் வந்ததாக இவ்வளவு காலம் கூட அவங்களோட தான் இருந்த ஒரு ஆண்டவர் இயேசு, அவங்களும் இவரோட தான் இருந்த இயேசு. இப்போ பக்கத்தில் போகிறதும் அவர்தான் இயேசு. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஆவிக்குரிய கண் இல்லை, அவர்களுடைய மைண்ட் முழுவதுமே ப்ராப்ளம். அவன் மைண்ட் என்னவா இருக்குன்னு சொன்னா அவர் செத்து போயிட்டார். அவர் செத்து போயிட்டாருன்னா முடிவு, இனி அவர் இல்லை, அவர் வரப்போறதே இல்லை என்ற முடிவோடு தான் போறார். ஆனால் 2 பேர் வந்து பிரமிக்க பண்ணினார்கள். 2 பெண்கள், கல்லறைக்கு போற 2 பெண்கள் வந்து எங்களை பிரமிக்க பண்ணினார். அப்படின்னு பதில் என்னவா இருக்கு? பிரமிக்க பண்ணார்கள். எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்தார்களே தவிர இன்னும் உங்களுக்குள்ள அந்த இது அது நம்ப முடியவில்லை. அதான் முக்கியம். அப்போ விசுவாசம் இல்லை, ஆண்டவர் அவர்களோடு இருந்து உணராத நிலைமையில் அவர்கள் இருக்கிறார். உயிர்த்தெழுந்ததை அவர்கள் நம்பவில்லை. இயேசு அவர்களோடு கூட போனார், ஆனாலும் உணர முடியவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரியவைகளை மாம்சத்தால் உணர முடியாது. பிரச்சனைகளை ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய நிலைமையிலே நாங்கள் அறிந்து கொள்ளணும். ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில். நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய விதம் வருது. ஏன் ஆண்டவர் இயேசுவர்களை கண்டுபிடிக்க முடியல என்று கேட்டால் அவருடைய மைண்ட் முழுவதும் ஆண்டவர் இயேசு செத்து போயிட்டாருன்றே ஒரு முடிவெடுத்து முடித்தாச்சு. இனி அவர் இல்லை, இதுக்கு மேலே பேசுறதுக்கு நீ என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி ஒரு துக்கத்தோட போற வழியினால பக்கத்தில் வந்து ஆண்டவர் இயேசுவை காண முடியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல வீடுகளில் சில உங்களுக்கு சர்ச்சையில் சில முறைசோட நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீர்கள்? இப்படி இருப்பீங்க. ஒரு ஆள் முன்னுக்கு வந்து நடந்து போனாலும் என்ன நடக்கும்? 10 தரம் ஒரு ஆள் போய் வந்தாலும் என்ன செய்வோம்? இப்படி தான் இருக்கும். ஏன் ஆட்கள் முன்னுக்கு நடக்கிறது தெரியும். சில வேளையில் முன்னுக்கு வந்து உங்களுக்கு இப்படி இப்படி கண்ணுக்கு முன்னால காட்டுவார். அப்போ நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா? அப்போ என்ன நடக்கும்? அப்பவும் பேசாமல் இப்படியே இருக்கு. ஏன் அதுக்கு என்ன காரணம்? இல்லை, முன்னுக்கு நடக்கிறது தெரியல, உங்களுக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால கையை கொண்டு வந்து காட்டுவது உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் உணர்வு இல்லாமல் ஏன் இருக்கிறீர்கள்? அப்படி மைண்ட் அங்கே இல்லை. அதாவது உங்களை ஒரு ஃபோக்கஸ்ல நீங்கள் வேறு இடத்துலேயே சிந்தித்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு முன்னால என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுதான் இவர்களுடைய சிச்சுவேஷன். இவருடைய பிரச்சனையான நிலைமையிலே இவர்கள் போய் கொண்டிருக்கிறதெல்லாம் பக்கத்தில் வந்து ஆண்டவர் இயேசுவே அவர்களுக்கு தெரியவில்லை, அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. அவர் தம்முடைய கண்களால் பார்க்கிறார்கள். அந்த இடத்துல அவருக்கு இன்னார்ன்றதை கண்டுகொள்ள முடியவில்லை. எனக்கு அருமையாக எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் இருப்போமா இருந்தால் அது தவறு. ஒரு சின்ன கதையோடு நான் முடித்து விடுகிறேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சரியான பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை.
அவனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் துக்கத்தோடு அவன் போய் ஒரு ஆற்றங்கரையில் போய் உட்கார்ந்துருக்கிறான். ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருந்து இப்படியே யோசித்து கொண்டே இருக்கிறான். அங்கே கையை வைத்து இப்படி யோசிச்சு ஒரு கை மட்டும் நிலத்திலே இப்படி 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 அதை மண்ணுக்குள்ளே இப்படி இப்படி கையை போட்டு இப்படி அரிசி கொண்டிருக்கிறான். அவனோட கையில எல்லாம் இந்த சின்ன சின்ன கற்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இவருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை, தாங்க முடியாத வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அப்படியான விரக்தியான நிலைமையில இருக்கிற போதுதான் இவன் ஆத்தங்கரையில போயிருந்து யோசித்து கொண்டிருக்கிறான். அப்போ இப்படி கையை வைத்து இதண்டு கொண்டு இருக்கிறாங்க தவிர அதிலே சின்ன சின்ன கற்கள் வரும்போது அதையெல்லாம் பக்கத்தில் அப்படி எடுத்து வச்சுட்டு அவர் மைண்ட் ஒரு இடத்துலயே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட கொண்டு வச்ச பிறகு யோசித்து கொண்டே ஒவ்வொரு கல்லா அப்படி ஆத்துக்குள்ள எறிஞ்சு கொண்டிருக்கிறார். எறிஞ்சு கொண்டதை கூட இந்த குவிச்சு வச்ச கல் ஒன்றை காண இல்லை. பிறகு வேற கல் இருக்கான்னு சொல்லி இப்படி தேடி பார்த்தா ஒரு கல் இருக்கு. அந்த ஒரு கல்லை கட்டுறான். அந்த ஒரு கல்லை பார்த்த உடனே அவனுக்கு ஷாக். அதுல இருந்தது ரத்தின கற்கள். இவர் எறிஞ்சதெல்லாம் ரத்தின கற்கள். அவ பாருங்க, இவற்றை தேவை என்ன? பணம், கடன் பிரச்சனை, அதுக்குரிய சாய்ஸ் வந்து அங்க பக்கத்துல இருந்திருக்கு. அவ்வளோத்தையும் கை விட்டு கொண்டாச்சு, எல்லாம் பூட்டி எடுத்தாச்சு. இவர் யோசனையில எல்லாத்தையும் தூக்கி ஆத்துல போட்டு முடிஞ்சது. கடைசியா கிடைச்ச ஒரே ஒரு கல். அப்ப அந்த அளவு கல்லுங்கிறத இருந்திருந்தால் வாழ்க்கையில பிரச்சனை தீருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது சிந்தனைக்கான ஒரு கதை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் சிந்திக்காமல் செய்கிற பல காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையே முடித்து விடுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில இழந்து போக பண்ணுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே போய்விடும். ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு அல்ல, முடிவிலே ஒரு புதிய ஆரம்பம். என்னுடைய வாழ்க்கையில முடிவு என்று நீங்கள் நினைக்கிறதே இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று உலகம் சொன்னது. அவர் இத்தோடு முடிந்தது என்று சொல்லி அங்கே நின்ற காவலாளிகள் சொன்னார்கள். அவர் மரித்து விட்டார், இரத்தமும் தண்ணீரும் வடிகிறது என்று சொன்னார்கள். அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி கால்கள் முறிக்கப்படவில்லை, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய வாழ்க்கை முடியவில்லை. புதிய ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறார். ஆகவே அந்த கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்வோம். அவர் எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், பக்கத்திலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு துணை நிற்கிறார், உனக்கு உதவியாக அவர் இருக்கிறார். அவரையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் எங்களுடைய பக்கத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற தவறான காரியத்தினாலே பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். யோனாவை பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடினான். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தரிசிச்சு போகிற கப்பலிலே இருந்தான். அவன் போன கப்பலுக்கு என்ன நடந்தது? பலத்த காற்று, கப்பல் உடைந்து போகும் படம் என்ற ஒரு சூழ்நிலை, எல்லாமே பயங்கரமாக மாறும். அதனாலே அதில் பிரயாணப்பட்ட அத்தனை பேருக்கும் என்ன வந்தது? எல்லாருக்கும் பிரச்சனை. கப்பலில் இருந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனை. அவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வியாபாரத்துக்காக கொண்டு வர பொருட்களை எல்லாம் கடலில் போடுகிறார்கள். அவருக்கு பெரிய லாஸ். யாரால? ஒரு மனுஷனால பிரச்சனை. ஒரு மனுஷன் செய்த தவறு வாழ்க்கையை கொண்டு போகிறது, அழித்து விடுகிறது. என கருமையான தேவச்சனமே, ஆண்டவர் எனக்கு உணர்த்துற ஒரு காரியத்தை தான் நான் சொல்லுறேன். நான் பிரசங்கத்தை முடிந்து விட்டேன். இப்போ எனக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறது தான் நான் சொல்லுகிறேன். யோனாவை குறித்து நான் சொல்ல வேண்டி வந்ததுக்கு காரணம், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒருவர் மாத்திரம் கப்பலிலே தவறான வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருந்தால் அதன் மூலமாய் நம்மோடு பயணிக்கிற அத்தனை பயணிகளும் பாதிக்கப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எங்களுடைய குடும்பம் என்ற கப்பலிலே ஒரு நபர் செய்கிற தவறு குடும்பத்தை பாதிக்கிறது. அதை புரியாமல் இருக்குமாயிருந்தால் ஆண்டவர் கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் எண்ணத்தை கொண்டு வருகிறார்.
யோனாவே தன் வாயால் சொல்லுகிறான். என்ன சொன்னான்? யோனா என்ன சொன்னான்? நீங்கள் எல்லாரும் பிழைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், என்னை தூக்கி. ஆனாலும் அவர் எழுதியவில்லை. அவரை எப்படியாவது காப்பாற்றவும் கண்டுபிடித்தார், முடியவில்லை. ஃபைனலி அதுதான் முடிவா? அங்கே ஆண்டவர் ஒரு முடிவை வச்சிருந்தார் அவனுக்கு. ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் ப்ரீச் பண்ண வேணும்ன்றதான் அது ஆண்டவர் அதை செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ எச்சரிப்புகளை தந்திருக்கிறார். தந்தும் நாங்கள் கேட்கவில்லை என்றால் கடலிலே கூடப்படுவதற்கு சமனாய் மாறுவோம். ஆண்டவர் எங்களை எச்சரிக்கிறார். தவறான இடத்திலே இருந்தால் இம்மீடியட்லி தட் கம் அவுட். ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் வைக்கிறார். தவறான இடத்திலே தேடாதீர்கள், தவறான வழியிலே செல்லாதீர்கள். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். அவை எனக்கு அருமையான தேவஜனமே, நாங்கள் கண்களை மூடி சமைப்போம். ஆண்டவர் இந்த வேளையிலே யாரோடு பேசினார்? ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு மாற்றத்துக்கு வா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையாக மாறும், நெருக்கமாய் மாறும். ஆண்டவரை எச்சரிக்கிறார். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு போகலாம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் கொடுக்க விரும்புகிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எச்சரிப்புகளை தருகிறீர். தவறான இடத்திலே நாங்கள் தேடாதபடிக்கு எங்களை எச்சரிக்கிறீர். உயிரோடு இருக்கிறவரை மருத்துவரிடத்தில் தேடுகிற சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இன்னும் பாரம்பரியம் என்று சொல்லி அதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் மாற மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கீழ்ப்படியாத நிலைமைகள் இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கீழ்ப்படிவற்ற நிலைமை எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்றைய நாள் ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு புதிய ஆரம்பம் உருவாகும். கருத்திலே நான் இயேசுவின் நாமத்தை ஜெபங்கள் நல்ல பிதாவே.